மதுரைக்கு வருவீங்களா? இது எவ்வளவு ஒரு தப்பு தெரியுமா? கோர்ட் என்றது உங்களுக்கு மட்டும் இந்த கோர்ட் நடக்கல, மனித குலத்திற்கே எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இடம் இதுதான். உங்களுக்கு அப்ப அப்படி இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து கோர்ட்டை மதிச்சாதான் கோர்ட்டின் மேல உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும். நீங்க கேட்கிற விஷயங்கள் நியாயமான விஷயங்களா இருந்தாலும் கூட அந்த மரியா சட்டப்படி மனிதத்தன்மையோட உங்க கோர்ட்டில் நீங்க வந்து கோரிக்கை வச்சா மட்டும்தான் இந்த நீதிமன்றம் அதை வந்து கருத்தில் கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுல சட்ட ஒழுங்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு இப்ப கொடுத்துட்டு நீங்க வந்து கோர்ட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, உங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் பிடிக்கிறேன். உங்க பேருமா? மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நான் புகார்தார தரப்பினர் வழக்கறிஞராக ஆஜராகி வருகிறேன். நான் இந்த வழக்கு எதிர்மனதாரர் சட்டப்படி செலுத்த வேண்டிய கடனை தீர்ப்பதற்காக வழங்கிய காசோலை வங்கியில் சமர்ப்பிக்கிற போது திரும்பி வந்ததால் மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழ் படி தாக்கல் செய்யப்பட்ட புகாராகும். வந்து சட்டபூர்வமா செலுத்த வேண்டிய கடனுக்காக எதிர்மனுதாரர்கிட்ட எங்க புகார்தாரர்கிட்ட வந்து 4 லட்சத்தை வந்து எதிர்மனுதாரர் காசோலை கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த கடனை அடைக்க எதிர்மனுதாரர் வந்து 4 லட்சத்தை வந்து ஒரு காசோலையாக கொடுத்திருக்காங்க. அந்த காசோலையை எந்த மனுதாரர் எடுத்து போய் அந்த காசோலையை வந்து புகார்தாரர் அந்த காசோலையை வங்கியில் செலுத்தும் போது அந்த வங்கியில் போதிய தொகை இல்லாத காரணத்தால அந்த காசோலை வந்துட்டு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பப்பட்டது. அதுக்கான டாக்குமெண்ட் ஆவணம் ஒண்ணு வந்து செக்கு காசோலை. அந்த காசோலை திரும்ப பெறப்பட்டு அந்த காசோலை வங்கியில் பெற்று 15 நாட்களுக்கு எதிர்மனுதாரர் காசோலை செலுத்தவே இல்லை. இதனால நான் வந்துட்டு காசோலையை வந்து திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு 30 நாட்கள் நான் வந்து இந்த ஆவண மாற்றல் முறை சட்டத்தின் கீழ் பிரிவு 138 படி நான் தாக்கல் செஞ்சிருக்கேன். எனது தரப்பு சாட்சியை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும். உங்க வழக்க அடுத்த மாசம் 23 நான் உதவிக்கிறேன். அன்னைக்கு மாதிரியும் அந்த 4 லட்சத்துக்கான செக்கை இவங்க கொடுத்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அந்த திட்டவட்டமா மறுக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய கட்சிக்காரர் 4 லட்சத்துக்கான செக்கை அவர் வாங்கல. அவரு வந்து ஒரு கடன் ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு செக்கை கொடுத்திருக்காரு, எம்டி செக்கை சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை வந்து இவங்க எம்டி செக்கை வந்து இவங்க எங்க கட்சிக்காரர் பணம் வாங்கதான் சொல்லி இவங்க கோர்ட்ல வந்து தரப்பு சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார்ட்டி வந்து அவங்கள்ட்ட 4 லட்சம் பணம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் பண்ணீங்களா? அதுக்கான ரெக்கார்ட் பேங்க் இது கோர்ட்ல கொடுத்துருக்கீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய கட்சிக்காரர் வந்து பணம் வாங்கினதா சொல்றீங்க. அந்த தேதியில இருந்து நீங்க எத்தனை நாள் கழிச்சு என்னுடைய கட்சிக்காரருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனீங்க? அடுத்து அந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு பதில் நாங்க கொடுத்தோம். நீங்க எப்ப வந்து கேஸ் ஃபைல் பண்ணீங்க? 45 நாட்களுக்குள் நீதிமன்றத்துல காசோலை வழக்கு தாக்கல் செய்யணும். நீங்க அந்த படி தாக்கல் செய்யல. இன்னொன்னு வந்து என்னுடைய கட்சிக்காரர் வந்து எம்டி செக் தான் கொடுத்திருக்காரு. அதுலதான் நீங்க வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணி வெறும் சிக்னேச்சர் மட்டும் தான் என்னுடைய கட்சிக்காரர். அதையும் நான் வந்து என்னுடைய டிஃபென்ஸா எடுத்து வைக்கிறேன். போலீஸ் நம்ம வெளில சொல்லுங்க. பேசாதீங்க. அம்மா நீங்க பேசாதீங்க. உங்க பாட்டி கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது
எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எவ்வளவு கண்ணியமா இருக்கணும், நீதிமன்றத்துடைய மாண்பை எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி வச்சிட முடியுங்களா? இல்லை நான் இனிமே நடக்காம பார்த்துக்கிறேன். அவங்க இஷ்டம் பேசுற ஏன் சார் வைக்க வரைக்கும் அப்புறம் இல்லை நான் இனிமே நடக்காம பார்த்துக்கிறேன். சொல்லி வச்சாங்க சார். ஆ சார். நீங்க அம்மா சத்த போறீங்க, உங்களுக்கு தெரியுங்களா? அப்ப நீங்க சத்தம் போறீங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டவங்க. சொல்லுங்க சார், என்ன தரப்பு சொல்லுங்க. ஐயா, எதிர்மானதாரர் மேல குற்றச்சாட்டு என்னங்கன்னா, அவங்க வந்து குடும்ப நட்புல அப்படின்னு தான் சொல்றாங்க. எதிர்மானதாரராகிய மனுதாரரை வந்து நல்லாவே வைத்து இருந்தாங்க. மனுதாரருக்கு வந்து அவங்களுடைய கூட்டு குடும்பத்துல அவங்க வந்த 2 மாதத்திலேயே கூட்டு குடும்பம் பிடிக்கல அப்படின்னு தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. சரி, தனி கொடுத்தனம் போன இடத்துலயாச்சும் ஒழுங்கா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் அவங்க